ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். நெகேமியா 9வது அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். இந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். ஏன்னா ஆண்டவர்கிட்ட மிகுந்த இரக்கம். அவர் நிர்மூலமாக்காமலும் கைவிடாமலும் இருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவரை போல ஒரு இரக்கம் உள்ளவரை யாரையும் நம்ம பார்க்க முடியாது. கையுமையுமாய் விடுபட்ட ஒரு பெண், எப்படியாவது அவளை கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவைகளின் நடுவில் பாவத்தை பார்த்தால் தண்டிக்கப்பட வேண்டியவள், செயல்களை பார்த்தால் தண்டிக்கப்பட வேண்டியவள், தண்டிக்கப்படக்கூடிய ஒரே தகுதி நம்முடைய ஆண்டவருக்கு தான் ஒன்று இருந்துச்சு. நம்முடைய ஆண்டவரோ கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இதுவரை செய்த பாவங்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அனுப்பினார். இப்படிப்பட்ட அன்புள்ளவர் நம்முடைய ஆண்டவர். தவறு செய்கிறவர்கள் தண்டிக்கணும். அதே நேரத்தில் தவறுக்காக மனஸ்தாபப்பட்டு திரும்பி வரக்கூடியவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இளையகுமாரன் பெரிய துரோகிதான். திரும்பி வரும்பொழுது இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள நம்முடைய ஆண்டவர் அவருடைய கிருபையினால அவனை அணைத்து கொள்ளவில்லையா? அதே ஆண்டவர் நம்முடைய தேவன். நம்ம இன்னைக்கு அவ்வளவு தூரத்துக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு எப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடுவது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையையும் உம்முடைய இரக்கத்தையும் நாங்கள் புரிந்து வாழ்வதற்கு தேவையான பலனையும் கிருபைகளையும் தந்து நீர் வழி நடத்தும். நாங்கள் நிர்மூலமாகாமலும் கைவிடாமலும் இருக்கப்படுவதற்கு நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபையும் இரக்கமும் என்பதை புரிந்து வாழ எங்களுக்கு ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.